இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதி வழங்க கேட்கலாம். முத்துப்பழம்பதி, இந்த ஆண்டோட ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக தொடங்கியிருக்கிறது. மாடுபிடி வீரர்களும் காளைகளும் பங்கேற்க நிச்சயமா உற்சாகமா தயாராகி இருப்பாங்க. மக்களோட வருகை ஜல்லிக்கட்டை காண எந்த அளவுக்கு இருக்கு? இந்த போட்டிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? விவரம். பிரியதர்ஷினி, தமிழகத்திலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் மாவட்டம் புதுக்கோட்டை. அப்படிப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு வழக்கம் போல் சந்திரபாகோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்துல இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கு. சற்று முன் கோயில் காளையை அவிழ்த்திருக்காங்க. இந்த கிராமத்தை பொறுத்தவரையில ஒரு கிறிஸ்துவ தேவாலயமாக இருந்தாலும் அந்த விண்ணேற்பு அன்னை ஆலயத்தோட தேவாலய காளை, அதே போல அந்த கிராமத்தில் உள்ள மலைமேல் உள்ள முருகன் கோயில் காளை ஆகிய 2 கோயில் காளையை அவிழ்த்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல மாவட்ட ஆட்சியர், தமிழக அமைச்சர்கள் வந்து இந்த போட்டியை தொடங்க இருக்காங்க. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டது. குறிப்பாக விழா பந்தல் அமைக்கிறது, அதே போல வீரர்களை பாதுகாப்பு கருத்தில் கொண்டு அந்த வாடிவாசல் அமைக்கும் பணி, பேரிகார்டு அமைக்கும் பணி, பார்வையாளர் பணி உள்ளிட்ட பணிகள் வந்து கூடுதல் முக்கியத்துவத்தோடு மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமின்றி சுகாதாரத்துறை சார்பில் முகாம்கள் அமைக்கப்பட்டு காயமடைந்த வீரர்களுக்கு முதலுதவி சிகிச்சை இங்கு அளிக்கப்பட்டு பின்னர் வந்து அவங்க அதிக காயமடைந்தால் அவருக்கு புதுக்கோட்டை அல்லது தஞ்சாவூர் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமின்றி ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. இதே போல தீயணைப்புத்துறையினரும் தயார் நிலையில் இருக்காங்க. அதாவது முதல் போட்டி என்பதால எந்தவித அசம்பாவிதங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதில் மாவட்ட நிர்வாகம் கவனமா இருக்காங்க. அதனை கடந்து இந்த போட்டியில பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மட்டுமில்லாமல் திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 600 காளைகளை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பாரதத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்றால் அடுத்தடுத்த போட்டிகளை பங்கேற்பதற்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் காளை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதே போல 300 மாடுபிடி வீரர்கள் சுழற்சி முறையில் கலந்துக்கப்பட்டு வர்றாங்க. அவங்களுக்கான உடல் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. அவங்க 50 பேரா உள்ள அனுப்ப இருக்காங்க. மாடுகளுமே பரிசோதனைக்கு பின்புதான் அங்க உள்ள அனுப்பப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்கும் போட்டி இன்று மதியம் 3 மணி வரையில் அந்த போட்டி நடைபெற இருக்கு. பிரியதர்ஷினி.